ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷத்தினுடைய 6 மாதங்களை கடந்து இந்த 7வது மாதத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். பாதி வருஷத்தை கடக்கச் செய்த தேவன் மீதியான அந்த வருஷத்தின் மீதி மாதங்களையும் நன்மையாக ஆசீர்வாதமாக நமக்கு அவர் மாற்றித் தருவாராக. ஒவ்வொரு மாதமும் நாம் இப்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய வாக்குத்தத்தத்தை பெறும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி வருகிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 31 அதிகாரம் 3வது வசனம். கீர்த்தனைಗಳು 31:3. சங்கீதம் 31:3. என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் வழிகாட்டி நம்மை நடத்துகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த 6 மாதங்கள் நம்மை நடத்தின தேவன் இந்த 7வது மாதத்திலும் விசேஷமாக இந்த 7வது மாதத்திலே வழிகாட்டி அவர் நம்மை நடத்த போகிறார். 2 காரியம், வழிகாட்டுகிறது, நடத்துகிறது. நம்முடைய வாழ்க்கை பாதையிலே நாம் எந்த பாதையில நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று நம்மேல் கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை போதிக்கிற ஒரு நல்ல தெய்வத்தை, ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்கள், இந்த காலை பொழுதுல இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். அவரே நம்முடைய கன்மலையும் கோட்டையுமாயிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு அவர் வழிகாட்டி என்னை நடத்துகிறார் என்று சொல்லி இந்த தாவீது பக்தன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆங்கில வேதாகமத்துல இதை நான் போய் பார்த்த பொழுது, ஆம்பிளிஃபைட் பைபிள்ல அங்க வேத வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ், யூ ஆர் மை ராக் அண்ட் மை ஃபோர்ட்ரஸ், ஃபார் யுவர் நேம் ஷேக் யூ வில் லீட் மீ அண்ட் கைட் மீ. அந்த வார்த்தையை நம்ம கவனிப்போம். ஃபார் யுவர் நேம் ஷேக், உம்முடைய நாமத்திற்கு, உம்முடைய நாமத்திற்கு, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக, உம்முடைய நாமத்திற்கு பிரஸ்தாபம் உண்டாகும்படியாக நீர் என்னை வழிநடத்தி, என்னை வழிகாட்டி என்னை நடத்துகிறீர் என்று சொல்லி ஃபார் யுவர் நேம் சேக் இல்ல. அப்போ ஆண்டவருடைய நாமும் மகிமைப்படும்படியாக இந்த மாதத்தில் அவர் நம்மை நடத்த போகிறார். அவர் நடத்துகிற அந்த நடத்துதல், அவர் காட்டுகிற வழி இல்லை, அந்த வழிகாட்டி. இந்த வழிகாட்டின்னு சொல்லும்போது கைடுன்னு சொல்லுவாங்க இல்லை. பொதுவாக நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு இடம், அந்த இடத்துல என்னெல்லாம் நடந்தது, வரலாற்று காரியங்கள், உண்மைகள் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, எந்தெந்த பிளேஸ்க்கு என்னென்ன பேர், இது இப்படி சொல்றதுக்கு கைடுன்னு ஒருத்தர் இருப்பார். அப்போ அந்த இடத்த குறித்ததான அத்தனை விவரங்களையும் அவர் நமக்கு தெரியப்படுத்துகிற ஒரு மனுஷனாக காணப்படும். அவர் தான் வழிகாட்டி. மாத்திரமல்ல, அந்த ரயில்வே பாதையில வழிகாட்டுவதற்கு அநேக காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலும் நமக்கு உடனிருந்து நமக்கு வழிகாட்டி, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு அவர் நடத்தி கொண்டு போகும் பொழுது, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து அவர்கள் கானான்ல போய் அந்த தேவனுடைய பிள்ளைகள், சந்ததிகள் போய் சேரும்படியாக அந்த நாள் வரைக்கும் அவர் வழி நடத்தினார். பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர் தம்முடைய ஜனங்களை நடத்தினார். அதே போல இந்த மாதமும் ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக, இந்த மாதம் மாத்திரமல்ல, நம் வாழ்க்கைக்கு அவர் தான் வழிகாட்டி. நம்ம வாழ்க்கையில எப்படி போகணும், எந்த பாதையில போகணும், எப்படி நடக்கணும், எங்க திரும்பணும், எங்க நிக்கணும், எங்க நடக்கணும், எங்க அமர்ந்திருக்கணும், எங்க முன்னோக்கி செல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸோ அவருடைய வழிகாட்டுதலின்படி நம்ம நடக்கும் பொழுது அந்த பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே ஆசீர்வாதம் உண்டு, அந்த பாதையிலே சமாதானம் உண்டு, அந்த பாதையிலே நன்மைகள் உண்டு. பிரியமானவர்களே, ஆகவே இந்த மாதத்திலும் கூட அவர் நமக்கு வழிகாட்டி நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். உலகத்துல இருக்கிற வழிகாட்டிகள்லாம் இதுதான் வழி, இந்த வழியில போங்க, அது இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவருக்கு, அவர்களுக்கும் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னா, வழிகாட்டுவதோடு மாத்திரமல்ல, வழியெல்லாம் அவர் நம்ம கூட வருவார். உஷா அவங்க பாடினது போல,
நாம் நடக்கும் பாதைகளை அவர் காட்டுவார். நாள்தோறும் ஞானத்தினாலே அவர் நிரப்புவார். நீதியின் பாதையில் என்னை நடத்துவார். நிழல் போல என் வாழ்வில் அவர் தொடருவார் என்கிற அந்த பாடல் வரிகளின்படி ஒவ்வொரு நாளும் இந்த ஜூலை மாதத்துல ஆண்டவர் நம்மோடு கூட அவர் வழிகாட்டியாக வரப்போகிறார். ஆமீன். சத்தியத்தின் வழியிலே நம்மை நடத்த போகிறார். நீதியின் பாதையில் அவர் நடத்த போகிறார். நம் உடன் இருந்து அவர் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அதனால அவருடைய வழிகாட்டுதலுக்கும் அவருடைய நடத்துதலுக்கும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய கைடன்ஸ்க்கும் அவருடைய லீடர்ஷிப்க்கும் நம்ம நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் நம்ம வாழ்க்கையில தலைவராக இருந்து லீடர், நம்ம லீட் பண்றவங்க தான் லீடர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதத்துல சுயத்தை எல்லாம் விட்டுட்டு, இதுவரை ஒருவேளை இந்த வருஷத்தை ஆரம்பத்துல துவங்கினவர்கள் இந்த வருஷத்தின் பாதியில ஆண்டவரால் நடத்தப்படாம சுயத்துக்கு இடம் கொடுத்து தாங்களாவே தங்களை நடத்தி கொண்டு போகிற காரியங்கள்ல சில பேர் இருக்கிறாங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாதபடி இந்த வருஷத்தின் பாதியை கடந்திருக்கிற நாம் மீதியான இந்த ஆண்டை ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாய், அவர் ஆண்டு நடத்தும்படியாக, அவர் நம்மை வழிகாட்டி நடத்தும்படியாக நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சபையும் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. செம்மையான பாதைகளில் நடத்துகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 23 சொல்லும் பொழுது, அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் விரும்புகிற பாதை தான் அந்த நீதியின் பாதை. அவர் விரும்புகிற பாதை தான் அந்த சத்தியத்தின் பாதை. ஸோ இந்த மாதம் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் அவருடைய நீதியின் பாதையிலே நம்மை அவர் நடத்துவதற்கு நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிப்போம். இந்த வசனத்துல, இந்த வாக்குத்தத்தத்துல அங்க சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக, அவருடைய நாமத்துக்கு அவருடைய பெயருக்கு பேர் பிரஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக நம்மை அவர் நடத்துவதற்கு நம்ம வாழ்க்கையை விட்டு கொடுக்கும். அதுதான் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. இந்த தேவன் இவர்களை இப்படியாக நடத்தினார் என்று சொல்லி அந்நியர்கள் கண்டு சாட்சி சொல்லும் பொழுது அங்கே தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. அவ்வளவு ஒரு வல்லமையுள்ள தேவன், அவ்வளவு ஒரு மகிமையுள்ள தேவன், எங்கள் தேவன் எங்களை இப்படியாக நடத்தினார் என்று நல்ல சாட்சிகள் அந்த மாதத்துல கேட்கிற ஒரு மாதமா அந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருகிறார். ஸோ நாம செய்ய வேண்டியது 2 காரியம் தான். ஒன்று, அவருடைய வழி நடத்துதலுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். 2வது, அவர் நடத்துகிற அந்த பாதையில நம்ம நடக்கணும். சில நேரங்கள் என்ன ஆகுதுன்னா, ஆண்டுடைய வழிகள் கரடு முரடா இருக்கும். சில நேரத்துல அவருடைய வழிகள் வனாந்திரம் போல இருக்கும். சில நேரத்துல அவருடைய வழிகள் செம்மையாக இருக்கும். அப்போ எந்த வழியா இருந்தாலும் அவர் என்ன நடத்தும் பொழுது நான் நடந்து போக வேண்டும். அவருடைய நடத்துதலுக்கு நான் முழுமையாக என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை அதுக்கு நல்ல போஷிப்பதற்காக நல்ல இடத்துக்கு கொண்டு போனா, சில நேரம் அந்த ஆடுகளை மலையில ஏற பண்ணுவார். ஐயோ, மலை ஏற்றம் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அந்த ஆடு நினைச்சா மேல இருக்கிற அந்த பசுமையான புல்வெளிக்கு அந்த ஆடு போக முடியாது. அங்க இருக்கிற நன்மையை, ஆசீர்வாதத்தை அது பெற முடியாது. சில நேரம் கடினமான பாதைகள்ல அந்த மெய்ப்பன் அந்த ஆடுகளை நடத்தி கொண்டு போ. ஐயோ, இவ்வளவு கல் இருக்குது, இவ்வளவு கஷ்டமா இருக்குது, இப்படி எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி அது நினைக்காதபடி மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு அந்த ஆடுகள் செவி கொடுக்கும் என்று யோவான் 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாருல, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார், ஆடுகளும் அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று வேதம் சொல்லியிருக்கு. ஆகவே இந்த மாதத்துல நமக்கு வழிகாட்டியாய் வருகிற, நம்மை வழிநடத்த போகிற ஆண்டவருக்கு, அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து அவருடைய பாதையில நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில அவர் நம்மை நன்மையான பாதையில நடத்தி சென்று அவர் வைத்திருக்கிற நன்மைகளை நமக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 2வதாக பார்த்தோம் அப்படின்னா, என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே. கன்மலை என்னன்னு சொன்னால் உறுதியான ஒரு அஸ்திவாரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்து என்னும் கன்மலையின் மேலே நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல கோட்டை என்று சொல்லும் பொழுது ஒரு பாதுகாப்பு, ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனை கர்த்தர் அங்க கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவரே நமக்கு கேடகமா இருக்கிறார். ஆபத்து வரும் பொழுது, சத்ருவின் கிரியைகள் வரும் பொழுது, மனிதருடைய பொல்லாத காரியங்கள் வரும் பொழுது நம்மை அவைகளுக்கெல்லாம் விலக்கி அந்த ஒரு சேஃபர் ஜோன், ஒரு நல்ல செக்யூர் ஜோன்ல கர்த்தர் நம்மை வைத்து அந்த பாதுகாப்பான ஒரு ரம்மியமான ஒரு வாழ்வை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஸோ இந்த மாதம்
கர்த்தருடைய வழி நடத்துதலின் மாதமாய், கர்த்தருடைய வழிகாட்டுகிற ஒரு மாதமாக, நம்மை நடத்துகிற ஒரு மாதமாக கர்த்தர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இருக்கிற இடங்களில் நம்ம வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த 7வது மாதத்திலே அடியெடுத்து வைக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. கடந்த 6 மாதங்கள் நீர் எங்களை வழிநடத்தி, விசேஷமாக இந்த 7வது மாதத்துல நீரே எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நீர் எங்களை நடத்துவதற்கு எங்களை தாழ்த்தி உம் சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீரே எங்கள் கண்மலையும் கோட்டையுமாய் இருக்கிறீர் என்கிற அந்த ஒரு அர்ப்பணிப்புல நாங்க இருக்கும் பொழுது நீங்க எங்களை சரியான வழியில நடத்தி சென்று, ஆண்டவரே, நீர் எங்களை போஷிக்க வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆம் தகப்பனே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்க சபையும் நீங்க வழிகாட்டி நடத்துவதற்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை பொழுதுல ஆண்டவரே, இந்த கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியாக ஒப்பு கொடுக்கிறப்பா. நீதியின் பாதையில நடத்துங்க, செம்மையான பாதையில் நடத்துங்க. ஆண்டவரே, வழிகாட்டியாய் நீர் எங்களுக்கு துணையாய் வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் கூட வருகிறதுனால எந்த ஒரு கலக்கமோ, எந்த ஒரு பயமோ, எந்த ஒரு காரியங்களும் எங்களுக்கு இல்லப்பா. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற யெகோவா ஈரேவாக இருக்கிற அதுக்காய் ஸ்தோத்திரம். ஸோ இந்த மாதத்தினுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீ சந்திப்பீர். இந்த மாதத்தினுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீர். நீர் எங்கள் உடன் வருவதனால ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் பயமில்லாமல், ஆண்டவரே கலக்கம் இல்லாமல், அப்பா சோர்ந்து போகாமல் தொடர்ந்து உம் பின்னே நாங்கள் வர எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நீர் காட்டுகிற பாதையில நடந்து உமக்கு மகிமை உண்டாக, உம் நாமத்துக்கு பிரஸ்தாபம் உண்டாக, உம் நாமத்துக்கு சாட்சி உண்டாகத்தக்கதாய் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.